ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஒரு கடல் பாசி காய்ச்சலாம். இப்போது நோம்பு திறக்கிற நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி இருக்கிற கடல் பாசி எடுத்துக்கிட்டால் சீக்கிரமாக கரைஞ்சிரும். இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி கழுவிட்டு ஊற வச்சிடணும். பாருங்கள், ஊற வச்சுருக்கிறேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அகலமான இந்த மாதிரி பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம இந்த ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த கடல் பாசி இதோடு சேர்த்திக்கலாம். இதுக்கு ஒரு 100 மில்லி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். இது நல்லா ஊறிடுச்சு, சீக்கிரமாகவும் கரைஞ்சிரும் நமக்கு. அதனால் நம்ம ஊற வச்சு செஞ்சோம்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். குச்சியாட்டம் இருக்கிறது அது சீக்கிரமாக கரையாது. இது நல்லா இப்படி கிளறி கொடுத்துட்டே இருங்க, கொஞ்சம் நேரம் நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சதும் பார்க்கலாம். நம்ம இந்த கடல் பாசி ஊற வச்சு சேர்த்தோம்னா 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷத்துலேயே பாருங்கள் கரைஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போது இதுக்கு நான் இப்போ கஸ்டர்ட் பவுட்ரு ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இதுக்கு ஒரு 50 ml தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு இதோடு நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கலந்து கொடுத்து ஒரு கொதி வர வைக்கலாம். நம்ம இதுக்கு சர்க்கரை 100 கிராம் சர்க்கரை போட்டால் தான் சரியாக இருக்கும். நான் இப்போ 75 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துறேன். உங்களுக்கு தேவைண்டா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். இப்போ இது கூட 2 ஏலக்காய் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். ஒத்தத்தையாக எடுத்துகிட்டு இதை போட்டுட்டு இது நல்லா கொதி வந்ததும் நான் 1/2 லிட்ரு பசும்பால் வாங்கி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பாலை இதோடு நம்ம சேர்த்திக்குவோம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வைக்கலாம். நான் 5 நிமிஷமாக இது கிளறி கொடுத்துட்ருக்குறேன். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததும் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த நோம்பு சமயத்தில் இந்த கடல் பாசி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கூட ஜம்ஜா விதை நான் ஊற வச்சுருக்கிறேன். அதே நான் இதோடு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு நம்ம ஈசன் த்ரோ டம்ளரில் கூட ஊற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 நாளைக்கு வச்சுருக்கலாம். ஒன்றும் இதாக இருக்காது, நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் அன்றைக்கே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அன்றைக்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு நல்ல கொதி வந்துருச்சு. ஆனால் தினம் நம்ம நோம்பு திறக்கும்போது இந்த கடல் பாசி கொஞ்சம் சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லது, குளிர்ச்சியாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. நீங்களும் தினமும் இந்த மாதிரி தினமும் செய்ய முடியலன்றா கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து மறுநாள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இந்த மாதிரி கிண்ணம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இதை ஊற்றிக்கலாம். இதனால இது மாதிரி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஜில்லுன்னு நல்லாயிருக்கும். இது கூட நம்ம பாதாம், முந்திரி, திராட்சை என்ன வேண்டாலும் வறுத்து நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் இந்த முந்திரியும் இந்த திராட்சையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் நேரம் சிவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா சிவக்க வறுத்து எடுத்தாச்சு. ஓரளவுக்கு ரொம்ப வறுத்துட்டோம்னா கொஞ்சம் கசந்த மாதிரி ஆகிடும். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த இதில் கடல் பாசி எடுத்து வச்சுக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம்.
ஆற விட்டு போட்டோம்னா உள்ளே போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நோம்பு சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நெய் கொஞ்சம் இருந்துச்சு, இதில் ஊற்றிடுறேன் நான். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லோரும் நல்ல முறையில் நோன்பு வச்சு நல்ல முறையில் நோன்பு திறக்க உடலில் ஆரோக்கியத்தை கொடுக்கணுன்னு இறைவனிடம் எல்லோரும் துவா செய்யுங்க. நானும் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.